வெல்கம் டு யூகேன் மைண்ட் அகாடமி. சிஎஸ்எஸ்ல காம்பினேட்டர் டாபிக் பற்றி நீங்கள் பார்க்கலாம். காம்பினேட்டர் இஸ் சம்திங் தட் எக்ஸ்பிளைன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த செலக்டர். ஸோ நான் நமக்கு மல்டிபிள் செலக்டர்ஸ் இருக்கு. இந்த செலக்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் காம்பினேட்டர்ஸ். டைப்ஸ் ஆஃப் காம்பினேட்டர்ஸ்: ஜெனரல் சிப்ளிங் செலக்டர், அடிஷனல் சிப்ளிங் செலக்டர், சைல்டு செலக்டர், டிபெண்டன்ட் செலக்டர். நமக்கு மொத்தம் 4 செலக்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஜெனரல் சிப்ளிங் செலக்டராக இருந்துச்சுன்னா நம்ம டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டராக இருந்தால் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சைல்டு செலக்டராக இருந்தால் கிரேட்டர் than சிம்பிள். ரெசனன்ட் செலக்டராக இருந்தால் ஸ்பேஸ். ஜெனரல் சிப்ளிங் செலக்டர்னா என்ன? இட் இஸ் த காம்பனன்ட் விச் இஸ் யூஸ்டு டு செலக்ட் ஆல் எலமெண்ட் தட் ஆர் நெக்ஸ்ட் சிப்ளிங் ஆஃப் எ ஸ்பெசிஃபைட் எலமெண்ட். ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையுமே நம்மளால என்ன பண்ண முடியும்? செலக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு கண்டிஷன் என்னன்னா, இப்போ ஒரு பேரண்ட் எலமெண்ட்டுக்கு சைல்டு எலமெண்ட் வந்துச்சுன்னா அதனால சைல்டு எலமெண்ட்டை டைரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாது? ஜெனரல் சிப்ளிங் செலக்டருக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு இருக்கக்கூடிய பேரண்ட் எலமெண்ட்டை தான் நம்ம கொடுக்க முடியும். அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர் அப்படின்னா என்ன? இட் இஸ் த காம்போனன்ட் விச் இஸ் யூஸ்டு டு செலக்ட் எலமெண்ட் பட் இஸ் டைரக்ட்லி ஆஃப்டர் another ஸ்பெசிஃபைட் எலமெண்ட். இப்போ நமக்கு ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட்டுக்கு அடுத்தது என்ன எலமெண்ட் இருக்கு, உடனே அந்த எலமெண்ட் அந்த எலமெண்ட்டை தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? செலக்ட் பண்ண முடியும். மூணாவதா இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் நம்ம அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ல பண்ண முடியாது. அடுத்தது சைல்டு செலக்டர். இட் இஸ் த காம்போனன்ட் இஸ் யூஸ்டு டு செலக்ட் ஆல் எலமெண்ட்ஸ் தட் ஆர் த சில்ட்ரன் ஆஃப் எ ஸ்பெசிஃபைட் எலமெண்ட். அதாவது இப்போ நமக்கு ஒரு பேரண்ட் எலமெண்ட் இருக்கு, சைல்டு எலமெண்ட் இருக்கு. ஸோ நம்ம பேரண்ட் எலமெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைல்டு எலமெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம இந்த செலக்டரை யூஸ் பண்ண முடியும். அடுத்தது டிசெண்டன்ட் செலக்டர். டிசெண்டன்ட் செலக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் கொடுப்போம். ஸ்பேஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் அந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்மள என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நம்ம இப்போ விஎஸ் கோட் போயிடலாம். விஎஸ் கோட்ல நம்ம ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணலாம். செலக்ட் ஆஃப் டாட் HTML. இப்போ HTML டேக் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஹெட் டேக், டைட்டில், டைட்டிலில் நம்ம செலக்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், CSS ஃபைலு. ஸோ செலக்ட் ஆஃப் டாட் CSS. ஸோ இப்போ நம்ம ஹெட் டேக்குக்கு அப்புறம் நம்ம பாடி டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாடி டேக்குள்ளார H1ல வெல்கம் டு மைண்ட் அகாடமி. இப்போ நம்மளுடைய CSS ஃபைலை ஹெட் டேக்குள்ளார லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் டேக் யூஸ் பண்ணி இதில் செலக்ட் ஆஃப் டாட் CSS ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இப்போ நம்ம CSSல நம்ம இந்த H1 டேக்குக்கு நம்ம CSS எழுதலாம். கலர் ரெட் அண்ட் ஆன் சைஸ் 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைலை ரன் பண்ணலாம். நமக்கு வெல்கம் டு யூகேன் மைண்ட் அகாடமி அப்படின்றது வந்துச்சு. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செலக்டர் ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் பேன் ஒன்று கொடுக்கலாம். பேனில் ஹலோ வேர்ல்டு. தென் இப்போ நமக்கு வெல்கம் டு யூகேன் மைண்ட் அகாடமிக்கு கீழே ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதனுடைய ஃபாண்ட் மட்டும் கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்கலாம். பேன் ஆன் சைஸ் 50 பிக்சல். இப்போ நமக்கு ஹலோ வேர்ல்டுன்றது பெருசாக வந்துருக்கு. இப்போ நம்ம இந்த ஹலோ வேர்ல்டுக்கு நம்மளுடைய ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் அப்ளை பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்ம H1 டில்ட் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும் ஜெனரல் சிப்ளிங் செலக்டருக்கு. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒன்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டில்ட் சிம்பிளை பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு பேன் டேக்குக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இதில் இப்போ நம்ம கலர் கொடுக்கலாம். கலர் ப்ளூ. இப்போ செக் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் அப்ளை ஆயிடும்.
ஸோ அடுத்தது ஜெனரல் சிப்ளிங் செலக்டரை வந்து நம்ம திரும்ப ஆர்டர் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். HTML, CSS, JavaScript. இப்போ இதில் இப்போ ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் வந்து ஒரு டேக் இருக்குன்னா டேக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த டேக் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த டேகு நேராக வந்து ஆர்டர் லிஸ்ட்ன்றது தான் பேரண்ட் டேக். இப்போ சைல்டு டேபுக்கும் நம்ம ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்பேன் எடுத்து எல்ஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த எல்ஐ அப்படின்ற இந்த டேகை கொடுத்ததுனால இப்போ நமக்கு ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் வந்து வேலை செய்யல. ஸோ இதையே நம்ம வந்துட்டு எல்ஐக்கு பதிலாக அதோடைய பேரண்ட் டேக் வந்து ஓஎல் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ப்ளே ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஜெனரல் சிப்ளிங் செலக்டர். அதாவது ஒரு செலக்டர் இருக்குனாக்கா இந்த செலக்டருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த செலக்டரை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைல்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து நம்மளால சூஸ் பண்ண முடியும். இது வந்து ஜெனரல் சிப்ளிங் செலக்டர். அடுத்தது அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டருக்கு வந்து நம்ம பிளஸ் சிம்பிள், இப்போ டில்ட்டுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் கொடுக்கலாம். ஸோ வந்து H1 டேக் அப்படின்றது வந்து இங்கே இருக்கு. ஓஎல் அப்படின்றது ஆர்டர் லிஸ்ட் டேக் வந்து மூணாவதா இருக்குது. நடுவில் வந்து ஸ்பேன் டேக் இருக்கு. இப்போ நமக்கு அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர் வந்து வேலை செய்யுமா அப்படின்னாக்கா வேலை செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான சிஎஸ்எஸும் அப்ளை ஆகல. ஸோ இதையே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா H1க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்பேன் டேக்கை நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு சிஎஸ்எஸ் அப்ளை ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர். அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்னா பொதுவாக வந்து ஒரு செலக்டர் இருக்குன்னா இமிடியேட்டா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த செலக்டரை வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செலக்டரை வந்து செலக்ட் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர். அடுத்தது சைல்டு செலக்டர். சைல்டு செலக்டர்ன்றது வந்து நம்ம ஒரு பேரண்ட் செலக்டர் ஒரு சைல்டு செலக்டர் இந்த ஷேப்ல இருக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா பாடி அப்படின்றது பேரண்ட் செலக்டர். ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய H1, பேன், ஆர்டர் லிஸ்ட், எல்ஐ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் பாடி டேகை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து அதுக்குள்ள இருக்குது. அதனால இது எல்லாமே சைல்டு செலக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் இந்த சைல்டு செலக்டர் அப்படின்னாக்கா நம்ம இந்த சைல்டு செலக்டருக்கு வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல பாடின்னு கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து ஸ்பேனுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பேனை வந்து எதுக்கு எழுதியிருக்கோம், ஹலோ வேர்ல்டுக்கு நம்ம ஸ்பேன் டேக் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பேன் டேகுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளை ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது இப்போ இது வந்து பாடி டேக் H1 ஸ்பேனு ஆர்டர் லிஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளார தானே இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் தான் நம்ம அப்ளை ஆகணும். ஸோ அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு இந்த பாடி டேக் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து வெறும் இதை மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய இந்த கலரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா நமக்கு எல்லா கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவாகவே அப்ளை ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து சைல்டு செலக்டர். அதாவது ஒரு பேரண்ட் செலக்டர் இருக்கணும், அந்த செலக்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே வந்து அது அப்ளை ஆகிடும். ஸோ அடுத்தது வந்துட்டு நமக்கு வந்து கடைசியாக டிட்டர்மினன்ட் செலக்டர். டிட்டர்மினன்ட் செலக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இது வந்து ஒரு டிட்டர்மினன்ட் செலக்டரை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து நம்ம எந்த டேக் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஆர்டர் லிஸ்ட் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஸோ எனக்கு வந்து இது பேர் வந்து டிட்டர்மினன்ட் செலக்டர். அதாவது பாடி செலக்டர் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். நான் இதில் இருந்து டில்ட் சிம்பிளோ இல்லை ப்ளஸ் சிம்பிளோ இல்லைனா கிரேட்டர் தென் சிம்பிளோ நம்ம யூஸ் பண்ணல. ஸோ நம்ம அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்பேஸை வச்சு அதை என்ன பண்ணிக்கும் அப்படின்னாக்கா இது வந்து டிசைன் செலக்டர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு மட்டும் வந்து இது அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் வந்து இந்த CSS அப்ளை ஆயிருக்கு ப்ளூ கலர். ஸோ இதுதான் வந்து நமக்கு டிசைன். தேங்க்யூ எவ்ரி ஒன். See you in the next topic.